அந்த துபாய் தாங்க இது. துபாயோட டாக்ஸி, வாட்டர் டாக்ஸி. டிக்கெட் வாங்கிட்டு பேசஞ்சராக நம்ம ட்ராவல் பண்ணலாம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்களா? பில்டிங்கள் இதெல்லாம் குரூஸு, புராதன பில்டிங்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஊரில் ஆரம்ப காலத்தில் டைலர் கடை வச்சுருப்பார்ல, அந்த கடையிலலாம் கதவு இருக்குங்களா, கதவு லாக்கு. அவங்களோட பில்டிங்கோட மேல் போகிறதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொட்டை மாடிலாம் அழகாக கைப்பிடி இதெல்லாம் வச்சு, இதெல்லாம் பழைய பில்டிங், இப்போ உள்ள பில்டிங் இல்லை. ஆரம்ப காலத்தில் உள்ள பில்டிங்கெல்லாம் அவங்க ரினோவேஷன் பண்ணி இதை அப்படியே கீப் பண்ணுறாங்க. அதே மாதிரி துபாயில் அந்த பீச் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல இந்த மாதிரி சேஃப்டி இதெல்லாம் இருக்கும். யாராச்சும் இன்கேஸ் தவறி விழுந்துட்டாலோ அவங்கள காப்பாற்றுறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா போட்லாம் எப்படி அழகா வீடு மாதிரி. இதெல்லாம் யூஸ் ஆகுதா என்னென்னு எனக்கு தெரியலை. சூப்பராக இருக்குது, அருமையாக பார்க்குறது. எப்படி கதவுலாம் வச்சு அழகா நீட் அண்ட் க்ளீனு. அதே மாதிரி இங்கே உள்ள தண்ணியும் பாருங்கள். இது ஒரு நதி, இது கடல். ஆக்சுவலாக இது கடல் இல்லை, இது நதி. கடலில் இருந்து ஒரு சின்ன ஒரு கால்வாய் மாதிரி தோண்டி நதியை ஊருக்குள்ளே கொண்டு வந்துட்டு பின்ன இன்னொரு வழியாக திரும்ப கொண்டு போவாங்க. அந்த நதி தான் இது. இது போட் சவாரிக்காகவும் ஷிப்பை உள்ள ஒர்க் ஷாப் கொண்டு போகிறதுக்காகவும் உள்ள நதி இது. நம்ம நிற்கிறது துபாய், பர்துபாய். துபாயில் உள்ள பர்துபாய் டிஸ்ட்ரிக்கு. நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறோம்ல அந்த ஏரியா வந்துட்டு தேரா துபாய். தேரா அதாவது பழைய மார்க்கெட்டு, எலக்ட்ரானிக்ஸ், ஜுவல்ஸ், கோல்டு ஷூக் தெரியுமா, இந்த இருக்குல்ல அந்த ஏரியா வந்துட்டு அதில். அதுக்கு பின்னாடி தான் கோல்டு ஷூக் இருக்குது. இறங்கி போகிறதுக்கு படி இது தெரியுதா? இது வந்துட்டு ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு. அதாவது அவங்க போட்டுக்கு போகிறவங்க இது வழியாக தான் இறங்கிடுவாங்க. வெள்ளம் வரும்போது இது நல்லா மேலே வரும். அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் இருக்குல்ல, இதுவுமே ஒரு பெர்மனண்ட் ரோடு கிடையாது. இதுவுமே அந்த பிரிட்ஜ் மேலே ஏறும்போது இந்த